உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பைக்கு கடை வாங்கி எடுத்துன்னு போக பைக் ரிட்டர்ன் கொடுக்கும்போது பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணி கொடுங்க, அவன் ரியாக்ஷன் பார்க்கணும். கண்டிப்பாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் பைக்கில் என்ன டேமேஜ் இருக்கோ அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். வந்ததும் போன் எடுக்க மாட்டா வண்டிய டேங்க் தந்து பாரு, தந்து பாரு சொல்றான், தந்து பாரு. மாப்பிள என்னடா டேங்க் ஃபுல்லா வச்சிருக்கா? டேங்க் ஃபுல்லா இருக்குதா? வாய்க்குல என்ன ஃபுல் பண்ணிக்கிறா? வண்டி வாங்கல ஃபுல் பண்றேன் மாப்பிள. வெளில போறேன் மாப்பிள. இல்ல உனக்கு தான் பண்ணேன். இது வரைக்கும் வண்டி வாங்கி போனது நானே உனக்கு இது வரைக்கும் ஃபுல் பண்றேன். நான் வண்டி வாங்கி போனாலும் பெட்ரோல் கூட வாட மாட்டேன். சந்தோஷமா இருக்கு மாப்பிள. இது வரைக்கும் நானே ஃபுல் பண்ணது இல்ல மாப்பிள. மச்சான் உனக்கு தான் பண்ணேன். ரொம்ப நன்றி மாப்பிள. பெட்ரோல் ஃபுல் பண்ணிருக்கேன். நானே பெட்ரோல் போடுறது 100 ரூபாய்க்கு மேல. ஏடா நீ போட்ட பெட்ரோல் ஒரு மாசம் வச்சு ஓட்டியா? ஒரு மாசம் தான். வேற கம்பெனிக்கு தானே 2 மாசம் வச்சு ஓட்டுவோம். நம்மளுக்கு வேலை. ஆஹா, இது புதுசா இருக்கு ஆனா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஃப்ரெண்டோட பைக்கை வாங்கிட்டு போயிட்டு ரிட்டர்ன் கொடுக்கும்போது பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் சேலஞ்ச் பண்ண அதை அவ்வளோ அழகா செஞ்சிருக்காரு இங்க ஒருத்தர். ரொம்ப நன்றி மாப்பிள. பெட்ரோல் ஃபுல் பண்ணிருக்கேன். நானே பெட்ரோல் போடுறது 100 ரூபாய்க்கு மேல. ஏடா நீ போட்ட பெட்ரோல் ஒரு மாசம் வச்சு ஓட்டியா? ஒரு மாசம் தான். வேற கம்பெனிக்கு தானே 2 மாசம் வச்சு ஓட்டுவோம். பட் இந்த மாதிரி நம்ம என்னைக்காச்சும் செஞ்சு பார்த்திருக்கோமா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இல்ல நம்மளும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணுங்க, இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு நமக்கு தோணிருக்கும். எஸ், இந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு நம்ம பண்ணும்போது நமக்கும் சந்தோஷமா இருக்கும், அதே சமயம் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் அவர் ஃபைனலா சொல்றதை கேட்கும்போது வண்டி வாங்கினதுல இருந்து ஒரு தடவை கூட டேங்க் ஃபில் பண்ணதில்ல, நீ ஃபில் பண்ணி கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா அதை பாக்குறாரு. அவருடைய முகத்திலேயே எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியுது. எஸ், இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம ஏதாச்சும் சின்ன ஹெல்ப் பண்ணோம்னா போதும், அவங்களுக்கு ஒரு பக்கம் ஷாக்கா இருக்கும், நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா இருக்காதே அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இதை விட பெரிய சந்தோஷம் உங்களுக்கு வேற எதுவுமே இருக்காது. தன்னுடைய நண்பன் தனக்காக ஒரு உதவி பண்றாங்க, கிஃப்ட் மாதிரி ஒன்னு பிரசன்ட் பண்றாங்கன்னா அந்த ஒரு ஹாப்பினஸ்க்கு ஈடுணையே கிடையாது. அதை தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். எஸ், ஒருத்தர் சொன்ன சேலஞ்சை ரொம்ப அழகா இவர் செஞ்சு காட்டியிருக்காரு. வெறும் பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணலங்க, வண்டியில என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கோ எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்திருக்காரு. வேற லெவல்ல. சவுந்தர் பாரடைஸ் அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.